நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். இவ்வளவு அக்ரஷனா என்னத்த பேசணும்? கருத்து பேசணும். எல்லாவற்றிலும் கருத்து நம்மிடம் இருந்தது. எல்லாவற்றை குறித்தும் கருத்து இருந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பேர் வைக்க போய் அங்க போய் கருத்து பேசுவோம். திருமணம் நடக்குதுன்னா திருமண வீட்டுல போய் அங்க போய் கருத்து பேசுவோம். இறந்து போய் விட்டால் சுடுகாட்டில் கூட்டம் போட்டு கருத்து பேசிய ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். அப்ப எல்லா இடங்கள்லயும் நாம கருத்தை பேசியிருக்கிறோம். எல்லாவற்றை குறித்தும் பேசியிருக்கிறோம். கத்திரிக்காய் விலை என்னங்கிறது குறித்து திராவிட இயக்கத்துல கருத்து இருந்துச்சு. உக்ரைன்ல அணுகுண்டு வெடிச்சுன்னா அதுக்கு என்னங்கிறது குறித்து திராவிட இயக்கத்துல கருத்து இருந்துச்சு. கிரேக்க ராணிகள்னு அண்ணா எழுதினார். ரோமாபுரி பாண்டியன் குறித்து எழுதினார். ரத்தம் உங்கே 20 ஆண்டுகள்னு அண்ணா எழுதினார். எல்லாவற்றை குறித்தும் திராவிட இயக்கத்திடம் கருத்து இருந்துச்சு. சரி, அண்ணா காலத்துல தான் அப்படியான்னு கேட்டா, கலைஞர் 1970களுடைய இறுதியில ஒரு கடிதம் எழுதுறார். கடிதத்தோட தலைப்பு ஸ்கைலாப். ஸ்கைலாப்னா என்னன்னு கூகுள் பண்ணா நமக்கு திணறுது. சாட் ஜிபிடி போய் கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஸ்கைலாப் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனா ஸ்கைலாப்னா என்னன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். நாசா அனுப்பிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெடித்து சிதற போகிறது அப்படின்னு ஒரு வதந்தி பரவுகிறது. அப்படி எல்லாம் ஒண்ணு வெடிச்சு சிதறாது. ஏன்னா அதுல இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அது இவ்வளவு பாதுகாப்பானது என்று டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுக்காக கடிதம் எழுதிய ஒரு மகத்தான தலைவர் இந்த நாட்டில் இருந்தார். அது தொடருதான்னு கேட்டா இருக்கு. காஷ்மீர்ல ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில இருந்தா கருத்து சொல்றோம். யூஜிசில ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டில இருந்தா கருத்து சொல்றோம். யூசிசில ஒரு பிரச்சனைனாலும் அண்ணன் ராசா அவர்கள் தான் போய் எங்க கருத்து சொல்றாங்க இல்லையா? மணிப்பூர்ல கலவரம்னாலும் தமிழ்நாடு தான் அதிகம் கவலை கொள்கிறது. நம்மளுடைய கவுண்டர் பார்ட் அப்படி சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அதற்கான தகுதி அவர்கள் இழந்து விட்டார்கள். காஷ்மீர்ல என்னமா பிரச்சனை அப்படின்னா, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு வேற ஒன்னும் தெரியாது இல்லையா? மணிப்பூரா அது எங்க இருக்கு? பொள்ளாச்சி பக்கம் தூத்துக்குடி இருக்கு பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். யூஜிசிக்கும் யூசிசிக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூறிகள் எல்லாம் எதிரில இருக்கிறது. அப்போ இந்த இயக்கத்தில், இந்த நாட்டில் ஒரே ஒரு இயக்கத்திடம் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. குறைந்தபட்சம் எல்லா பிரச்சனைகளுக்கும் கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது.